So hi hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு NCERT 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருக்க பூர்வியோட யூனிட் 2 தான் பார்க்க போறோம். அதோட டாபிக் பேரு ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம பார்க்க போற ஸ்டோரி த அன்லைக்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ எடுத்தோட ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க. கஜ்ராஜ் the elephant lived in the best booth of the royal stables. So கஜ்ராஜ்ன்றது எலிஃபென்ட்டோட பேர், ஓகேவா? lived in the best play, அதாவது பெஸ்ட் பூத்னா நீங்க பெஸ்ட் பிளேஸ் வச்சுக்கோங்க, ஆஃப் த ராயல் ஸ்டேபிள். ராயல்னு சொன்னோடனே கிங்கோட ஸ்டேபிள்ஸ் தான், ஓகேவா? the king was fond of கஜராஜ், அதாவது fond of கஜராஜ். கஜராஜ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். and he had ordered that the elephant should be well looked after. கஜராஜை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கிங் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. In spite of royal comforts, Gajraj was sad because he had no friends. இவ்வளோ இது பண்ணியும் கஜ்ராஜ் வந்து, அதாவது எலிஃபண்ட் வந்து சோகமா இருந்துச்சான். ஏன்னா he had no friends. அவனுக்கு அவனை மாதிரி ஒரு எலிஃபண்டோ இல்லை யாருமே ஃப்ரெண்டா இல்லை. The manhout or elephant trainer was the only one he ever interacted with. அதாவது மேன்ஹவுட்னா யாரும் இல்லை, எலிஃபண்ட்டை ட்ரெயின் பண்ண ஒருத்தவங்க, யானை பாகன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தான் வந்து மேன்ஹவுட், ஓகேவா? was the only one he ever interacted with. அவன் மட்டும்தான் இந்த கஜ்ராஜ் எலிஃபண்ட் கூட இன்ட்ராக்ட்னா வந்து பேசுறதுன்னு இல்லை, ஃபுட் எடுத்து கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது, அவனை பார்த்துக்கிறது எல்லாமே ஒருத்தன் மட்டும்தான். அதனால கஜ்ராஜுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. The Manhout was a kind man who served Gajraj food and gave him a bath in the elephant pond daily. சொன்ன மாதிரி அவன் மட்டும்தான் இதெல்லாமே பண்ணான். அவன் நல்ல மனுஷன். He was a good caretaker but not a friend. He was a good caretaker, not a friend. அவன் வந்து கஜ்ராஜை நல்லா பார்த்துக்கிட்டான், ஆனா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். I wish I had a friend I can play with. கஜ்ராஜ் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நான் வந்து விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கும்னு தாட் கஜராஜ் நினைக்கிறது, அதாவது எலிஃபண்ட் நினைக்குது. ஒன் லேட் ஈவினிங் a dog strayed into the stable. ஒரு நாள் வந்து ஒரு நாய் வந்து ஸ்டேபிள், அதாவது எலிஃபண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய், அதாவது ஸ்டேனா தெருவில் இருக்க நாய் ஒன்று போகுது. Gajraj could see that the visitor was tired and hungry. அந்த கஜ்ராஜ் எலிஃபண்ட்னால பார்க்க முடியுது, அதாவது இப்போ வந்து நாய் வந்து ரொம்ப டயர்டாகவும் பசியோடவும் வந்திருக்கு அப்படின்ட்டு. He pushed some of the food he was munching towards the dog. உடனே அதை என்ன பண்ணுது, அவன் எலிஃபண்ட் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஃபுட்டை வந்து கொஞ்சம் தள்ளி அந்த நாய்க்கு கொடுக்குது. The visitor wagged his tail, looked up at the elephant to convey his thanks, and then turned his full attention to the food in front of him. உடனே நான் என்ன பண்ணுச்சான், சந்தோஷத்துல அதோட டெய்ல், அதாவது வால் 2 வாட்டி ஆட்டிட்டு எலிஃபண்ட்டை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பண்ணிட்டு அதோட ஃபுல் அட்டென்ஷனையும் ஃபுட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. As soon as he finished eating, he fell asleep. சாப்பிட்டு முடிச்சோம் நல்லா தூங்கிடுச்சு. யாரு? அந்த நாய். The next morning, the manhout found the stray dog in the stable. He did not mind the dog. He also noticed that Gajraj seemed to like the company. அடுத்த நாள் காலையில அந்த மேன்ஹவுட் யாரு, எலிஃபண்ட்டை பார்த்துக்கிறேன் வந்தப்ப அங்க ஸ்ட்ரே டாக், அதாவது அந்த நாயை கவனிக்கிறான். ஆனா அவன் பெருசா கண்டுக்கல, துரத்தியும் விடல. அவன் என்ன பாக்குறான்னா, கஜ்ராஜ், அதாவது இந்த எலிஃபண்ட்டும் அந்த கம்பெனி, அதாவது அந்த டாக் இருக்கிறத விரும்புச்சு அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணிருக்கு, எலிஃபண்ட் துரத்தி விட்டுருக்குமா, அதுவே அது பண்ணாம இருந்தனால சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு விடுறான். So he threw some crumbs to the dog, which the animal accepted, wagging his tail. When the elephant went out for a bath, the dog accompanied his friend. உடனே அவன் வந்து இதை பார்த்தோன்னே என்ன பண்ணானா, கொஞ்சோண்டு ஃபுட்டு கொடுக்குறான் டாக்கு. கொடுத்துட்டு அந்த டாகும் அது சந்தோஷமா ஏத்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் எலிஃபண்ட்டை வந்து குளிக்க கூட்டிட்டு போனப்ப டாகும் பின்னாடியே நடந்து போகுது. Plunging into the water, the elephant gave himself a shower using his long trunk as the dog watched. அதாவது எலிஃபண்ட் குளிக்க போனோடனே எலிஃபண்ட் சந்தோஷமா அது போய் ஷவர், அதாவது குளிக்க போகுது. அந்த லாங் ட்ரங்க் இருக்கும்ல, எப்படி அதை வச்சு நல்லா ஷவர் பீச்சி விளையாடுது. அந்த நாயும் அதை பாக்குது. The elephant took a
trunk full of water and playfully splashed the water on his friend. இது வந்து சேட்டை பிடிச்ச எலிஃபண்ட் என்ன பண்ணுது, உடனே அதோட ட்ரங்க்ல நிறைய வாட்டர் நிப்பி அந்த நாய் மேல விளையாட்டுத்தனமா தெளிக்குது. ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம்ல, அந்த எலிஃபண்ட் லோன்லியா இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு விளையாடுறதுக்கு. விளையாடுதா. The dog helped for he hated taking showers. இந்த நாய்க்கு நமக்கு தெரியும் எப்பயுமே வந்து ஷவர், அதாவது குளிக்க பிடிக்காது. அதனால அது மேல தண்ணி பட்ட உடனே குதிக்குது, ஏன்னா அதுக்கு குளிக்க பிடிக்காது. The man out laughed. இதெல்லாம் பார்த்து அங்க எலிஃபண்ட்டை பாத்துக்கிறவன் ஒருத்தர் இருக்கான மேன் அவுட், நாம சிரிச்சோம். On their way home, the elephant picked up the dog with his trunk and placed him on his back. வீட்டுக்கு போற வழியில எலிஃபண்ட் வந்து அந்த நாயை தூக்கி அதோட பின்னாடி வச்சுக்குதான். நாய் கூட எலிஃபண்ட் கூட கம்பேர் பண்ணா நாய் குட்டி தானே, அதுக்கு வெயிட்டா இருக்காது, அதனால தூக்கி வச்சுக்குது. The dog was delighted to get a ride. நாய்க்கும் சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா மேல இருந்து பார்க்கலாம்ல, அதனால. A farmer passing by saw the dog. Bunty, he yelled. பக்கத்துல அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஃபார்மர், விவசாயி வந்து அந்த நாயை பார்க்கறான். பார்த்தோன்னே பண்டி அப்படின்னு சந்தோஷமா கத்துறான். The dog ran to him. நாயும் குதிச்சு ஓடிடுச்சு அவன்கிட்ட. The farmer hugged the dog and told the man out that he was looking for his dog ever since he disappeared from his house. அந்த ஃபார்மர் நாயை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றான், எலிஃபண்ட்டை பாத்துக்கிறவன் மேன் அவுட் கிட்ட, நான் இந்த நாயை தேடிக்கிட்டு இருந்தேன், அவன் என் வீட்டுல இருந்து காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றான். He was glad he found him. நான் சந்தோஷமாவும் இருக்கேன், இவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். The manhout had no objection to the farmer taking the dog. அந்த manhout, அதாவது எலிஃபண்ட்டை பாத்துக்கிறவனுக்கு ஒன்னும் பெருசாலாம் தோணல, ஏன்னா அவனோட நாயை எடுத்துட்டு போறான். கரெக்டா. The farmer tossed the rope around the neck of the dog saying, "Come Bunty, let's go home." உடனே ஃபார்மர் என்ன பண்றான், ரோப் எடுத்து நாயோட கழுத்தை சுத்தி, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போறான். ஓகேவா. Only when the farmer pulled the rope did the dog realize that he was being taken away from his friend. அந்த கயித்தை வந்து ஃபார்மர் வந்து நாயோட கழுத்துல போட்டு இழுத்துட்டு போறப்பதான் வந்து அந்த நாய்க்கு ரியலைஸ் ஆகுது, அதாவது அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவனை கூட்டிட்டு போறாங்கன்றது. அது வரைக்கும் சந்தோஷமா ஓனர் பார்த்துட்டு வந்து சந்தோஷமா இருந்தான். He helped. The elephant winced, but neither the farmer nor the manhout noticed that the two friends were in tears. அதாவது இந்த மாதிரி உடனே ஜம்ப் ஆனோன்னா அதுக்கு வலிச்சிருக்குல, உடனே கத்துது. எலிஃபண்ட் இதை பார்த்து வந்து சோகமாகுது. ஆனா அங்க இருந்த ஃபார்மருக்கோ இல்ல எலிஃபண்ட்டை பாத்துக்கிறவனுக்கோ அந்த ரெண்டு பேருக்குமே கண்ணு கலங்கினதை யாரும் பார்க்கல. யார் ரெண்டு பேர் கண் கலங்கினாங்க, ஒன்னு எலிஃபண்ட், இன்னொன்னு டாக். The next day at lunchtime, the manhout served Gajraj his favorite food. அடுத்த நாள் லஞ்ச் டைம்ல இந்த எலிஃபண்ட்டை பாத்துக்கிறவன் கஜ்ராஜ், அதாவது இந்த எலிஃபண்ட்டுக்கு அவனோட ஃபேவரட் ஃபுட்டை கொடுக்குறான். When the manhout came back after finishing his other chores, he was surprised to see the food had remained untouched. ஆனா manhout ஃபுட் அவனுக்கு பிடிச்ச ஃபுட் வச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்க்கறப்ப அங்க ஃபுட் அப்படியே இருந்துச்சாம். Why, Gajraj, aren't you hungry? He asked, concerned. The elephant did not react. He may have slight indigestion. Let me not force him to eat, though, thought the manhout. கஜ்ராஜ்ட்ட ஏன் நீ பசிக்கலையா அவனுக்குன்னு கேட்குறான். ஆனா எலிஃபண்ட் அப்பயும் ரியாக்ட் பண்ணாதனால சரி அவனுக்கு ஏதாவது இன்டைஜஷனா இருக்கும் இல்ல வயிறு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்ட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணாம அந்த மேனோட் வந்து விட்டுறான். That night too Gajraj did not touch his food, nor the next day. Now the manhout was worried. He ran his hand on Gajraj's tummy and felt there was nothing wrong. Why was he not eating then? Is he missing his friend, that dog? The manhout wondered. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் கஜ்ராஜ் வந்து அதாவது எலிஃபண்ட் வந்து சாப்பிடல, அதுக்கு அடுத்த நாளும் சாப்பிடல. இப்போ அவன் எலிஃபண்ட்டை பார்த்துக்கிற மேனோட்க்கு கவலையா இருந்துச்சு. அவனோட கையை வந்து எலிஃபண்ட் கஜ்ராஜோட டம்மி அதாவது ஸ்டொமக்ல வச்சு ஃபீல் பண்றான். ஆனா அங்க எதுவுமே தப்பா இல்லை, அதாவது அவனுக்கு வந்து எந்த இன்டைஜஷனும் இல்லைன்னு தெரிய வருது. அப்போ ஏன் அவன் சாப்பிடாம இருக்கான்னு அவன் யோசிக்கிறான்.
ஒருவேளை அந்த நாயை மிஸ் பண்றானோ அப்படின்னு தோணுது. Meanwhile, at the farmer's house, the dog had also not touched his food ever since he was brought home. Are you missing your friend? Asked the farmer, remembering the happy look on Bunty's face while sitting on the elephant's back. இதே மாதிரி அந்த நாய் வீட்லயுமே நாய் வந்து அந்த ஃபுட் எதுவுமே சாப்பிடாம இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த ஃபார்மர் என்ன கேக்குறாங்க நாய்கிட்ட, நீ உன் ஃப்ரெண்ட் அந்த எலிஃபண்ட் மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அந்த ஃபார்மருக்கு தெரிஞ்சிச்சு பண்டி, அதாவது அந்த நாய் வந்து எவ்வளவு ஹாப்பியா எலிஃபண்ட் பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்துச்சு அப்படின்ட்டு. I cannot see you go hungry, said the farmer. If you miss your friend so much, go to him. என்னால உன்னை இப்படி பசியோட பார்க்க முடியாது, உனக்கு உன் ஃப்ரெண்டை நீ அவ்வளவு மிஸ் பண்ணனா உன் ஃப்ரெண்டு கிட்ட போ அப்படின்ட்டு ஃபார்மர் வந்து அந்த நாய் பண்டி கிட்ட சொல்றான். The farmer removed the rope with which he had tied the dog. உடனே அந்த ஃபார்மர் வந்து ரோப் கழுத்துல மாட்டி தான் டாக கொண்டு அந்த ரோப்பை ரிமூவ் பண்றான். The dog, though weak, sprang to his feet. He licked the farmer's hand once and then ran. உடனே நாய்க்கு அந்த ரோப்பை அவுத்து விட்ட உடனே நாய் உடனே சரி ஓட்டமா ஓடி அந்த ஃபார்மரோட கைய நக்கிட்டு, அதாவது தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நக்கிட்டு ஓடுறான். He stopped only when he arrived at the stable. The elephant picked up on the dog with his trunk and gave him a joyous swing. உடனே ஓட ஆரம்பிச்ச நாய் வந்து எலிஃபண்டோட ஸ்டேபிள் முன்னாடி மட்டும்தான் வந்து நிக்குது. அப்பதான் அங்கதான் நிக்குது. உடனே எலிஃபண்ட் அந்த நாயை பார்த்த உடனே நாயை தூக்கி அவனுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஸ்விங் தருது. The manhout was relieved. He quickly brought the food. Both of you first eat first, he said. By then the farmer who had followed the dog joined him. இத பார்த்த உடனே எலிஃபண்ட்டை பார்த்துக்கிற அந்த மேனோட்க்கு சந்தோஷமா இருக்கு. உடனே அவன் போய் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கொண்டு வந்து 2 பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நாயை பின்தொடர்ந்து அந்த ஃபார்மர் இப்ப வரான், வந்து அங்க நிக்கிறான். The two of them watched with satisfaction the two friends eating the food. அந்த ஃபார்மரும் சரி அந்த மேனோட, அதாவது எலிஃபண்ட்டை பார்த்துக்கிறவனும் 2 எலிஃபண்ட்டும் டாகும் பண்டியும் கஜ்ராஜ் சாப்பிட்றத சந்தோஷமா பாக்குறாங்க. It's not only Gajraj who has found a friend, said the man hugging the farmer. I've also found one. அதாவது அதை பார்த்துக்கிட்டே கஜ்ராஜுக்கு மட்டும் ஒரு புது ஃப்ரெண்ட் டாக் கிடைக்கல, எனக்கும் ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்ட்டு எலிஃபண்ட்டை பார்த்துக்கிற அந்த மேன் அவுட் வந்து ஃபார்மர் கட்டி பிடிச்சு சொல்றான். இங்கே கஜ்ராஜ் பண்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க, ஃபார்மரும் அந்த மேனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. நம்ம அதே புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். First question. In spite of royal comfort, Gajraj was sad because he had no friends. The man-out or elephant trainer was the only one he ever interacted with. The man-out was a kind man who served Gajraj food and gave him a bath in the elephant pond daily. He was a good caretaker but not a friend. இது வந்து அந்த நம்ம படிச்ச ஸ்டோரியில இருந்து எடுத்து அப்படியே சென்டென்ஸை வச்சிருக்காங்க. இப்ப கீழே வாங்க. Complete with one word. Man-out kind. ஸோ இது ஒன் வேர்ட் ஃபார்ம், அதாவது சப்ஸ்டியூஷன் மாதிரி. man-outனா யாரு? கைண்டு. நீங்க நம்ம படிச்சோமா? இங்க பாருங்க, man-out was a kind man படிச்சிருக்கோம். ஸோ man-outக்கு கைண்ட் போட்டுக்கோங்க. இப்ப கஜ்ராஜுக்கு என்ன வேர்ட் பக்கத்துல? கஜ்ராஜ் வந்து sad. ஓகேவா? man-out வந்து கைண்டு, கஜ்ராஜ் வந்து sad. எது எப்படி கண்டுபிடிச்சனா, இங்க வந்து man-out was a kind man சொல்றாங்க. ஆனா இங்க ஆரம்பிக்கும் போது ராயல் கம்ஃபர்ட்ஸ் இருந்தும் கஜ்ராஜ் எலிஃபண்ட் வந்து சேடா இருந்து சோகமா இருந்துச்சுன்றாங்க. ஸோ சேட் தான் வரும். The man-out was a good caretaker because he gave dash to Gajraj. Man-out வந்து குட் கேர்டேக்கர், ஏன்னா he gave என்ன கொடுத்தான்? food to Gajraj and bath in the pond. அதாவது ஃபுட், இங்க பாருங்களேன் இந்த லைன், கஜ்ராஜ் ஃபுட், மேனோட் வந்து கஜ்ராஜுக்கு ஃபுட்டும் கொடுக்குறான் அப்புறம் பாத்தும் கொடுக்குறான்றாங்களா, அதே மாதிரி he gave food to the Gajraj and bath in the pond. ஓகேவா? What do you think is the difference between a friend and a caretaker? இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்டே கேட்குறேன். ஃப்ரெண்டும் கேர்டேக்கருக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்களா யோசிங்க உங்க லைஃப்ல. நான் வந்து ஃப்ரெண்டு வந்து எல்லா டைம் விளையாடுறதுக்கு அவங்க உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட் பார்த்துக்கவும் செய்வாங்க, பட் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கலாம், விளையாடலாம். அதாவது எலிஃபண்ட் எப்படி டாக் கூட விளையாண்டுச்சா, ஆனா எலிஃபண்ட்னால அவனோட கேர்டேக்கர் கூட விளையாட முடிஞ்சுச்சா? இல்ல, அதுதான் டிஃபரன்ஸ்.
Are you missing your friend? Asked the farmer, remembering the happy look on Bunty's face while sitting on the elephant's back. I cannot see you go hungry, said the farmer. If you miss your friend so much, go to him. The farmer removed the rope with which he had tied the dog. இதோ அதே மாதிரி bookல இருக்க ஒரு sentence. The farmer uses the word dash to refer to the elephant. The farmer வந்து எலிஃபண்ட் சொல்லும் எலிஃபண்ட்டை பத்தி பேசும்போது என்ன வேர்ட் யூஸ் பண்றான்னு கேக்குறாங்க. ஆர் யூ மிஸ்ஸிங் யுவர் ஃப்ரெண்டுன்னு தான் கேக்குறாங்க தவிர எலிஃபண்டோ இல்ல அவனோட கஜ்ராஜ்னு கேட்கல. ஸோ யூசஸ் த வேர்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? How did the farmer know that Bunty was hungry? ஏன்னா அவன் 2 days சாப்பிடல. கரெக்டா? போயிட்டு வந்ததுல சாப்பிடாதனால பண்டி ஹங்கிரியா இருப்பான்னு farmerக்கு தெரியும். Why did farmer remove the rope with which he had tied Bunty? அந்த ரோப்பை வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா ரோப்பை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்ப அந்த ரோப்பை வந்து டாகோட கழுத்துல டைப் பண்ணி கூட்டிட்டு வருவான். அதனாலதான் டாக் வந்து மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு தேடி போகாமே இருந்துச்சு. இப்போ அந்த farmer அந்த ரோப்பை ரிமூவ் பண்றதுனால பண்டிக்கு சுதந்திரம் கிடைக்குது மறுபடியும் ஃப்ரெண்டை போய் பாக்குறதுக்கு. Complete with one word. கஜ்ராஜ் பண்டி. கஜ்ராஜ் யாரு? பண்டி. பண்டியோட ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருமே எலிஃபண்டோட பேர் இது டாகோட பேர். அதே மாதிரி ஃபார்மர் யாரோட பேரு கடைசி சொன்ன மாதிரி மேன் ஹவுட். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ். Give 2 examples to show that Gajraj was very happy to have a friend. ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா தண்ணி தெளிச்சு விளையாடுமா கஜ்ராஜ், அது ஒண்ணா. செகண்ட் வந்து ஃபுட்டும் சோகமாவும் ஆயிரும். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். How did Manhout come to know that Gajraj was sad? ஏன்னா அவன் 2 நாளா அதாவது 1.5 நாளா சாப்பிடாம இருந்தனால கஜ்ராஜ் சேடா இருக்கான்னு தெரிய வருது. Why do you think Bunty licked the farmer hand? ஏன்? தேங்க்ஸ் சொல்ற மாதிரி, தேங்க்யூ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அதனால வாய் பேச முடியாது, அதே மாதிரி கையும் கொடுக்க முடியாது. அதனால முடிஞ்சது கைய வந்து தேங்க்யூ சொல்றதுதான். வாட் வாஸ் அன்லைக்லி அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் கஜ்ராஜ் அண்ட் பண்டி? அன்லைக்லினா என்னது? ஒரு லைக்லினா நீங்க என்ன சொல்லலாம்னா இது வந்து நார்மல்னு சொல்லலாம். அன்லைக்லினா இதை வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது, ஒரு டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப். கஜ்ராஜ் வந்து ஒரு எலிஃபண்ட், பண்டி வந்து ஒரு நாய். ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வரதை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்ல. அதனாலதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றாங்க. Select the correct form of the verb to complete the passage. Check your answers with the teacher. So, fill பண்ணலாமா? The farmer came back and noticed that Bunty was sad. He had tied. நான் முன்னாடியே டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க had tied நான் ஏன் போடுறேன்னா the rope வந்து the day before. He had tied Bunty with the rope the day before. முந்தின நாளே டைப் பண்ணி வச்சனால had tiedனு போறேன். was tyingனா இப்ப டைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி வரும். tiedனா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் நம்ம, அந்த மாதிரி வந்துடும். So had tied. He asked Bunty why he was sad. அதாவது இதுதான் கரெக்ட். had tied noticed. was asking கேட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். had asked ஆல்ரெடி கேட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா அங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட சொல்றாங்க. So he asked தான் வரும். The farmer felt. was feeling ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஃபார்மருக்கு தோணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். had feltனா தோணிருச்சு, ஆல்ரெடி தோணிருச்சுன்னு அர்த்தம். நான் தான் சொன்ன மாதிரி அங்க நடக்கிறத தான் நம்ம கிட்ட ஆல்ரெடி அப்படியே சொல்லிட்டே வராங்க. So the farmer felt that Bunty was missing Gajraj and set him free. அதாவது the farmer felt that Bunty was missing Gajraj. அதாவது மிஸ் பண்ணிட்டு இருக்கான், இப்பயும் மிஸ் பண்ணிட்டு இருக்கான் கஜ்ராஜ். மிஸ்ட்னா முடிஞ்சிற மாதிரி இருக்கும், had missed ஆல்ரெடி எப்பயும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். So was missing Gajraj and set him free. So இதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். செக் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் கிட்ட. So thank you guys. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அடுத்ததுல பார்க்கலாம்.